கூலி 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? லோகேஷோட மாஸ்டர் பிளான் என்னதான் இருக்கு? அப்ப லோகேஷ் என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவா இருக்கட்டும், மத்த படங்கள் 1000 கோடி அடிச்ச படங்கள்லாம் எவ்வளோ கிராஸ் வந்து எந்தெந்த மாநிலத்துல எவ்வளோ அடிச்சிருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துறோம். ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். கூலியில் அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டேரக்டராக மட்டும் நான் பெஸ்ட் டேரக்டர் கிடையாதுங்க, நான் பிஸ்னஸாகவும் செம்மையாக ஸ்கெட்ச் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது அவருக்கு இத்தனை நாள் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்லை இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் சைடாக இருக்கட்டும், அவருக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த புஷ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுவா அப்படின்றது தெரியல. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் மட்டுமே, அதாவது வெளிநாடுகளில் மட்டுமே 80 கோடி ரூபாய்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 30 கோடிக்கு வந்து கூலி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. லியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 18 கோடிக்கு அதே நார்த் அமெரிக்காவில் 18 கோடிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். 30 கோடி நார்த் அமெரிக்காவில் அப்படின்றது இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் எந்த தமிழ் படமும் வந்து பெருசாக வந்து பண்ணலை. இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த மாஸ்டர் பிளான் என்ன, மாஸ்டர் பிளான் என்னன்னு நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் எல்லாத்திலும் பார்க்குறது அந்த ஸ்டார் காஸ்டிங், அதாவது வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க வேறு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே படத்தில் வந்து இணைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம டக்குன்னு இப்போ எடுத்தோன்னே, ஆமால கூலியில் அமீர் கான் இருக்கார்ல அப்படின்னு ஒரு பக்கம் வருது, ஆமால கூலியில் உபேந்திரா இருக்கிறாரே கன்னட சூப்பர் ஸ்டார் அவர் இருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நாகார்ஜுனா சார் இருக்கிறார்ல, இந்த பக்கம் பார்த்தோம்னா சோபின் சாகிர் இருக்காங்களே. ஓகே, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் சினிமா இது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் பேஸ்டாகவும் சரி பிஸ்னஸ் பேஸ்டாகவும் சரி லோகேஷ் கனகராஜ் களத்தில் இறங்கியிருக்கிறாரு, நல்லாவே தெரியுது. இதில் எங்கே வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு பிசிறு தட்டிடவே கூடாது அப்படின்றதுல லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா லியோவில் செகண்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். லியோ எப்படியும் 1000 கோடி அடிச்சிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பக்கமும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு பிசிறுனால செகண்ட் ஹாஃப் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால அது நடக்கலை. ஓகே, அந்த விஷயம் இந்த கூலியில் நடக்கக்கூடாது அப்படின்றதுல லோகேஷ் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட்டாக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைட்லையும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புஷ் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து 1000 கோடி அடிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு ஆடியன்ஸாக ஒரு கிரியேட்டராக அப்படி பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் அடிச்சு காமிச்சிரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை வந்து லோக்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் உட்காரணுங்க, அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லோக்கி அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு காஸ்டிங் வந்து உள்ள களத்தில் கொடுத்துருப்பார் அப்படின்றது தெரியுது. சரி, ஓகே. அமீர் கானை எடுக்கிறதுனால இப்போ என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, அமீர் கான் அப்படின்றவர் ஹிந்தியில் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அமீர் கான் இருக்கிறாருன்னா ஓகே அவர் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. பொதுவாக தமிழ் சினிமா வந்து ஒரு ஹிட் அடிக்கணும், ஒரு 1000 கோடி வசூலை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்த் ஆடியன்ஸுடைய அந்த ஒரு புல்லிங் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2ல் கிட்டத்தட்ட 900 crore மட்டுமே நார்த்தில் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போனா நம்ம நார்த்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இறக்கணும், மக்களை வந்து புல் பண்ணணும் அப்படின்றது லோகேஷ்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே. அப்போ அமீர் கானை வந்து இந்த கூலியில் எடுக்கிறதுக்கான ப்ளஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே நார்த் சைட்லேருந்து ஆட்கள் நம்ம புல் பண்ணி இழுத்துடலாம், அவங்க வந்து வந்துடுவாங்க, அதிக பில்டப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை வெறும் வந்து கேமியோவை மட்டும் இருந்து சின்ன அப்படி ரோலாக மட்டும் இப்படி மட்டும் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரோலெக்ஸ் மாதிரி வந்து பண்ணிட்டா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரோலெக்ஸ் வந்து ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட், அது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் அது வந்து செம்ம ஹிட்டு செம்ம வைபு. ஆனால் இப்போ அமீர் கான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போனா அமீர் கானுன்ற ஒருத்தரை உள்ள தாஹா அப்படின்ற கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு கேரக்டரை உள்ளே வச்சுட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆடியன்ஸை புஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக பக்காவான ஒரு கேரக்டர் கொடுத்தா மட்டும்தான் இந்த கூலியில் வந்து அமீர் கானுடைய அந்த மார்க்கெட்டும் சரி நார்த்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டும் சரி
அப்படியே வந்து உள்ளே உறிஞ்சு அந்த 1000 கோடி அப்படின்றத வந்து தொற்றலாம். சரி ஓகேப்பா, அப்போனா கன்னட சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் உபேந்திரா, அப்போ கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்கல்ல? ஆமாம் பார்ப்பாங்க. நாகார்ஜுனா இருக்கிறாரு, கண்டிப்பாக வந்து தெலுங்கு ஆடியன்ஸ், ஐ மீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிலிங்குவலில் தான் இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு, அப்போ அவரும் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா, ஒரு படம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத தாண்டி இப்போ இந்த கூலி நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு வார்த்தை என்னன்னா, ஆடியன்ஸுக்கு இப்போ இருக்கிற ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் 1000 கோடி அப்படின்றது சாத்தியம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை சின்ன ஒரு பிசிறு தட்டுச்சுனாலும் என்னடா இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, இந்த ஹைப்புக்கு இல்லையே, நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா 1000 கோடிக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த படம் டீசெண்டான ஒரு கலெக்ஷன் பண்ணுன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அதில் இருக்க ஸ்டார் காஸ்டிங்காக இருக்கட்டும், அதுவும் லோகேஷோட அந்த ஒர்க்காக இருக்கட்டும், கன்ஃபார்மாக அந்த லுக்கெலாம் பார்க்கும்போது தரமாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான கலெக்ஷன் இருக்கும். படம் அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் 1000 கோடி அடிக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அமெரிக்கானுக்கு மட்டும்தான் நார்த் சைடில் அதிகமான ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப பழைய போஸ்ட், இந்த பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, அந்த பாலிவுட்டில் ரிலீஸ் ஆனது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர், அதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் என்னோட ஃபேவரட் டேரக்டர் அதுன்னு போட்டு விக்ரம், ரோலெக்ஸ், கைதி அப்படின்னு சொல்லிட்டு வருஷப்படுத்துகிறாங்க. யாரு சாமி நீங்களாம்? எப்படி உங்களுக்குலாம் தெரியும்? எப்படி இந்த ஹைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃபோட ஒரு படம் வந்துச்சு. அதே டைமில் வந்து லோக்கியோடைய லியோவுடைய அப்டேட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்க்கும்போது எல்லாருமே லியோன்னு போட்டாங்க. அப்போனா லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக நார்த் சைடில் ஒரு செம்மையான ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. பட் அந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 900 crore, அட்லீஸ்ட் ஒரு 500 crore, ஒரு 400 crore ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 300 crore ஆகுது நார்த் சைடில் புல் பண்ண மாதிரி தான் 1000 கோடி அப்படின்றத கூலி அடிக்கும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் 1000 கோடி அடித்த படங்களில் என்னென்ன படங்கள் நார்த்தில் எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, அதுவும் இல்லாமல் மற்ற மாநிலமாக இருக்கட்டும், கர்நாடகா, நம்ம வந்து தெலுங்கானா, இன்னும் இந்த பக்கம் பார்த்தோம்னா மலையாளம், எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நார்த்தில் லோக்கிக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ அமீர்கானும் வராரு. சரி ஓகேப்பா, அமீர்கானும் லோக்கியும் செல்றனால கூலியில் வரனால இதில் என்னப்பா மார்க்கெட் இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அங்கே தான் கொடுத்தாம்பாரு ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி லோக்கி அடுத்து அமீர்கான் கூட இணைய போகிறாரு. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வேறு ஏதாவது இப்போ சூப்பர் ஸ்டார் கூட வந்து ஒரு பாலிவுட் டேரக்டர் வந்து சேர போகிறாரு அப்படின்னா அவருடைய படங்கள் ஒன்று வந்து சேர்ந்து அப்படி ரிலீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி தான் படம் பண்ணுறாருன்னு பார்த்துருவோம்யா, என்ன நம்ம தலைவர் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம அதுப்பா போய் பார்ப்போம், இன்னொன்று என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு பார்ப்போம், இன்னொன்று எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்போம்ல. அது கண்டிப்பாக வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்கள ஓகே அமீர் கான் வச்சு பண்ண போகிறான்னு என்ன தான் பண்ண போகிறாரு, அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி எல்லாம் வந்து கெட்டப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வேறு லெவலில் மாஸ் பண்ணுவார், அப்போ என்ன தான் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான ஒரு விடை, ஒரு அந்த 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 கேள்விக்கு பதிலாக தான் இந்த கூலியை வந்து தேடி போய் வந்து நார்த் சைடில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, லுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அமீர் கானோட லுக் வந்து பார்க்கும்போது டோனி ஸ்டார்க் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் அப்படி ஸ்டைலில் இது கண்ணாடி போட்டு இப்படி இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடச்சிது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கலெக்ஷனில் இருக்கிறது ஒரே படம் தான், தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2.0 வந்து 617 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த 617 கோடியில் நார்த் இந்தியாவோட வசூல் மட்டுமே 225 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. 225 கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் 1000 கோடியை தொட முடியல. 225 கோடி நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் அக்ஷய் குமார் அப்படின்ற பாலிவுட் பிக்கஸ்ட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து இருக்கிறாரு. ஓகே, அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஜெயிலர் லாஸ்ட்டாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து ஜெயிலர் 1000 கோடி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஜெயிலரோட நம்ம தமிழ்நாட்டு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 606 கோடி. இந்த 606 கோடியில் நார்த் இந்தியாவோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை ஜெயிலருக்கும் அந்த ஒரு 200 கோடி 300 கோடி அடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக 800 900 கிட்டத்தட்ட அந்த 1000 கோடி அப்படின்றத வந்து ஜெயிலர் ஈஸியாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கும். ஆனால் 16 கோடி தான் வந்து 225 கோடி 2.0 பண்ணதுக்கும் இங்கே 16 கோடி பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி ஜெயிலரில் 16 கோடி வந்து நார்த் இந்தியா கலெக்ஷன் இருக்குது. அப்படி இருந்தும் அதுக்கு காரணமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஜாக்கி ஷெராஃப் வந்து இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து வருவார், ஒரு ஹியூஜான ஒரு மாஸ் சீன் வந்து பண்ணுவார். பட் பெரிய காஸ்டிங்காக இருக்காது. ஸோ இங்கே தான் வந்து அமீர் கானுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாருன்னா மட்டும்தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லப்படுறோம். முக்கியமாக இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, லியோ வந்து 1000 கோடி அடிச்சிருங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். லியோவோட ஹோல் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி. இதில் நார்த் இந்தியாவோட கலெக்ஷன் மட்டுமே 37 கோடி வரை அடிச்சிருக்கு. ஆனால் இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எகிரி இருக்கு. என்ன காரணம்னா சஞ்சய் தத் இருக்கிறாரு. சஞ்சய் தத் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஸோ அவருக்காக அந்த ஆடியன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி லோக்கிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, விஜய் சார் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, அதே மாதிரி பாலிவுட்டில் அனுராக் கஷ்யப் அப்புறம் சஞ்சய் தத். அனுராக் கஷ்யப் சின்ன சீன் வந்திருந்தாலும் ஸோ அவருக்கு எதிர்பார்ப்பு கூட வந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமுடைய டோட்டல் கலெக்ஷன் 417 கோடி. இந்த 417 கோடியில் இந்த பக்கம் நார்த் இந்தியாவோட கலெக்ஷன் மட்டுமே 14.5 கோடி. அதாவது விக்ரம்க்கு இப்போ எங்கே வந்து லோக்கியோடைய அந்த ஹைப் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்கிக்கு நார்த் இந்தியாவில் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஒரு சர்வேவோட சொல்லலாம் பார்த்தா, விக்ரமில் நம்ம லோக்கி எடுத்த படத்தில் கிட்டத்தட்ட 14.5 கோடி நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிட்டு ஜம்ப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லியோவில் 37 கோடி. அது வந்து ஒரு கிராஸ் வந்து டக்குன்னு ஒரு பாதிக்கு பாதி ஏறினது ரொம்ப பெரிய விஷயம். எந்த படத்துக்கு இது நடக்காது. ஸோ அப்போனா லோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்து அங்கே உருவாக்கி வச்சிருக்காருன்றது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே இதை தான் இந்த பக்கம் கூலியில் அப்படியே இங்கே பாருங்கள், இது தாங்க ஃபார்முலா. இதை அப்படியே வந்து அப்படி தெளிச்சு விட்றேன் பாருங்கள். நம்ம படம் வந்து 1000 கோடி அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரி அந்த எல்லா காஸ்ட்டுக்கும் சிறப்பான தரமான ஒரு குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த 1000 கோடின்றது நடக்கும். அதர்வைஸ் கூலி ஒரு பக்காவான ஒரு கலெக்ஷன் கொடுக்குன்றதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி அடிச்சே ஆகணும்டா, எப்படியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு கிரியேட்டர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டீமுக்கான லாபம் வந்துடட்டும், அந்த டீமுக்கு வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கான ஒரு பேர் வரட்டும். அதே மாதிரி அவங்க அங்கே பாருங்கள் அந்த படம் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் போதும் அப்படின்றது தான் எங்களை மாதிரி ஆட்களுடைய கருத்து. உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் 1000 கோடி கன்ஃபார்ம் பிகிலு அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.